மனமகிழ்ச்சியின் நேரம் என்ற இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம். யாத்ராகமம் 39ஆம் அதிகாரத்தின் 43ஆம் வசனம். இது சொல்லுகிறது, மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான், கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள், மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். வேதம் சொல்லுகிறது, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தான். கடின இருதயமுள்ள இஸ்ரவேல் ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை சற்றும் கவனிக்காத இஸ்ரவேல் ஜனங்கள், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு விரோதமாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை வேதம் சொல்லுகிறது, மோசே ஆசீர்வதித்தானாம். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள், எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். மோசே இந்த ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதித்தாராம். பாவம் செய்த ஜனங்கள் தான், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான், பொறுமை இல்லாத ஜனங்கள் தான், விசுவாசியாத ஜனங்கள் தான். ஆனாலும் மோசே இந்த ஜனங்களை ஆசீர்வதித்தார். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் ஆசரிப்பு கூடார வேலைகளை எல்லாம் மிக அழகாக செய்தார்களாம். தேவன் தாபரம் பண்ணும், தேவன் தங்கி இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை, அவ்வளவு மகிமையான ஒரு ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை இந்த ஜனங்கள் மிக நேர்த்தியாக செய்தார்களாம். எப்படி இந்த ஜனங்களால் அதை செய்ய முடிந்தது? காரணம், இந்த ஜனங்களுக்கு பொறுமையே கிடையாது. காரணம், இந்த ஜனங்கள் எந்தவித சோதனைகளையும் சகித்து கொள்ள முடியாத ஜனங்கள், பொறுமை இல்லாத ஜனங்கள், ஒருவேளை எந்த காரியத்தையும் சரியாக செய்ய முடியாத ஜனங்கள். வனாந்திரத்தில் வழி நடந்த பொழுது அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எப்பொழுதும் பேசி கொண்டிருந்தார்கள். அப்படி பொறுமை இல்லாத ஜனங்கள் எப்படி இந்த மகத்துவமான வேலையை பொறுமையோடு செய்தார்கள்? ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி வருகிறது. இந்த ஜனங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை சரியாக செய்ததினால் மோசே மிகவும் களி கூர்ந்து இருதயத்தின் ஆழத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜனங்களை ஆசீர்வதித்தாராம். எப்படி இந்த ஜனங்களால் இந்த வேலையை செய்ய முடிந்தது? எப்படி இந்த பொறுமையில்லாத ஜனங்களால் செய்ய முடிந்தது? ஒருவேளை ஆண்டவராகிய கர்த்தர் அந்த மகத்துவமான ஆசரிப்பு கூடார வேலையை செய்வதற்கு பொறுமையில்லாத இந்த ஜனங்களை பயன்படுத்த கூடுமானால், நம்மையும் அவருடைய மகத்துவமான வேலையை செய்வதற்கு பயன்படுத்த அவரால் முடியும். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய குடும்பத்தில் இவ்வளோ பெரிய ஒரு காரியம் நான் செய்ய வேண்டியிருக்கிறது, என்னுடைய தொழிலில் என்னை கொண்டு செய்யப்பட வேண்டிய வேலை ரொம்ப பெருசாக இருக்குது, இதை நான் எப்படி செய்ய முடியும்? என்னுடைய குடும்பத்திற்காக இந்த வேலையை நான் எப்படி செய்ய முடியும்? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த வேலையை எப்படி நான் செய்து முடிக்க முடியும்? ஒருவேளை நான் பணி செய்கிற இடத்துல என்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க, நான் எப்படி செய்ய முடியும்? ஒருவேளை இருதயத்தின் ஆழத்தில் கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களா? இந்த அதிகாரத்தை வாசித்து கொள்ளுங்கள். பொறுமையில்லாத இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை செய்யக்கூடுமானால், ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு மகத்துவமான காரியங்களை நிச்சயமாய் நடப்பிக்க முடியும். பாருங்கள், 3 காரியங்கள் நடக்கிறது. இந்த ஜனங்களால் எப்படி இந்த வேலையை செய்ய முடிந்தது? பொறுமையில்லாத, அவிசுவாசம் உள்ள, எப்பொழுதும் முறுமுறுத்து கொண்டிருக்கிற, எப்பொழுதும் ஆண்டவருக்கு விரோதமாகவே பேசி கொண்டிருக்கிற ஜனங்கள் பொறுமையாக எப்படி இந்த வேலையை செய்ய முடிந்தது என்றால் 3 காரியங்கள் சம்பவிக்கிறது. அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது 34ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் மோசேயின் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். முதலாவது நடக்கிற காரியம் இதுதான். இந்த காரியம் நடந்ததுதான் இந்த ஜனங்களுடைய இருதயம் மாறினதற்கு ஒரு அஸ்திவாரம். பாருங்கள், அதுவரைக்கும் இந்த ஜனங்கள் சோதனைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள், வனாந்திரத்தின் கடினமான பிரயாணத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அநேக நேரம் தங்களுடைய பழைய நினைவுகள், எகிப்து தேசத்தின் பழைய நினைவுகள் வந்து போனது. எகிப்து தேசத்தின் நினைவுகளெல்லாம் வந்து போனது. ஒருவேளை சில நேரத்தில் பயம் வந்து போனது. ஒருவேளை இந்த வனாந்திரத்திலே நம்ம அழிந்து மாண்டு போவோமோ,
தண்ணீர் தாகம் எடுக்கிறதே, பசி எடுக்கிறதே, ஆகாரம் இல்லையே, இந்த காரியங்களெல்லாம் வந்து போனது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் முதல் முறையாக மோசேயின் முகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்தார்களாம். மோசேயின் முகம் ஆண்டவருடைய பிரசன்னத்தால் பிரகாசித்திருப்பதை இந்த ஜனங்கள் பார்த்தார்களாம். இதுதான் இவருடைய இருதயம் மாற்றப்பட்டதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம். பொறுமையில்லாத ஜனங்கள் ஆசரிப்பு கூடார வேலையை ரொம்ப பொறுமையோடு அந்த மகத்துவமான வேலையை செய்வதற்கு முதலாவது காரணம், மோசேயின் முகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தரிசித்தார்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம்! தங்களுடைய சோதனைகளை எல்லாம் மறந்து, தங்களுடைய பசியை மறந்து, தங்களுடைய பயங்களை மறந்து, தங்களுடைய சூழ்நிலைகளை மறந்து, எகிப்து தேசத்தின் காரியங்களை எல்லாம் மறந்து அந்த மோசே சீனாய் மலையிலிருந்து ஏறி வந்த பொழுது மோசேயின் முகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தரிசித்தார்களாம். இன்றைக்கும் ஒருவேளை ஆண்டவராகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை தரிசிப்பதற்காக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் தரிசிப்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில், ஆண்டவரை இன்றைக்கும் உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும், உம்முடைய ஆளுகை என்னை நிரப்பட்டும், இன்றைக்கு நான் செய்கிற வேலையில் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், நான் பணி செய்கிற இடத்தில் உம்முடைய பிரசன்னத்தை நான் பார்க்கட்டும், என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உம்முடைய பிரசன்னத்தை பார்க்கட்டும் என்று நாம் ஜெபித்து செல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய கண்கள் பார்க்கும். எப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தை தரிசிக்க துவங்குகிறோமோ அந்த நிமிடத்திலிருந்து மகத்துவமான வேலைகள், ஒருவேளை அநேகர் எதிர்பார்க்காத நன்மையான காரியங்கள் நம் மூலமாய் நடக்கும். ரெண்டாவது, இந்த ஜனங்களுடைய இருதயம் அவ்வளவு நேர்த்தியாக மாற்றப்பட்டதற்கான ரெண்டாவது காரணம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம் அது இப்படியாய் சொல்லுகிறது. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். இது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற முதலாவது ஒரு அனுபவம். இதுவரைக்கும் இந்த அனுபவத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டதில்லை. வனாந்தரத்தில் வழி நடந்த பொழுது ஆண்டவருடைய கரத்தில் அநேக நன்மைகளை பெற்று கொண்டார்கள். தங்களுடைய சரீரத்தில் பசி உண்டான பொழுது ஆகாரத்தை பெற்று கொண்டார்கள். தண்ணீர் தாகம் எடுத்த பொழுது தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். வானத்திலிருந்து காடைகளை பெற்று கொண்டார்கள். வானத்திலிருந்து மன்னாவை பெற்று கொண்டார்கள். ஆண்டவருடைய கரத்தில் அநேக காரியங்களை பெற்று கொண்டார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாக ஆண்டவருக்கு இப்பொழுது கொடுக்கிறார்கள். எவ்வளவு மிக நேர்த்தியான ஒரு அனுபவம்! இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஆண்டவருக்கு நான் காணிக்கை கொண்டு செல்ல போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அனுபவம். ஆண்டவராகிய கர்த்தர் இதை அதிகமாய் விரும்புகிறார். என்னை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், என்னுடைய நேரத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், எதையாவது ஆண்டவருக்காக நான் இழக்கிறேன். ஒருவேளை நான் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னை கொண்டு மகத்துவமான வேலைகளை செய்ய முடியும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பயன்படுத்தின தேவதாசர்களை பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்றை இழந்தவர்களாகத்தான் நிச்சயமாக இருக்க முடியும். எதை நான் இழக்க ஆயத்தமாக இருக்கிறேன்? ஒருவேளை ஆண்டவருக்காக என்னுடைய சிறிய நேரத்தை கொடுக்க, என்னுடைய சிறிய நேரத்தை அர்ப்பணிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? ஆண்டவருக்காக என்னுடைய தாளந்தை அர்ப்பணிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? ஆண்டவருக்காக என்னுடைய உழைப்பை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த மிக நேர்த்தியான ஒரு காரியம். எனவே தான் இந்த ஜனங்கள் ஆசரிப்பு கூடார வேலையை செய்வதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இந்த ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இந்த ஜனங்கள் சற்றும் பொறுமை இல்லாத ஜனங்கள் தான், சற்றும் கோபப்படுகிற ஜனங்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் இவர்களை தெரிந்தெடுத்ததற்கு காரணம் இவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். கடைசியாக ஒரு காரியம் நடக்கிறது பாருங்கள். ஏன் இந்த ஜனங்களுடைய இருதயம் மாற்றப்பட்டதாம்? அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ.
பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஞானம் வெளிப்பட துவங்குகிறது. இதுவரைக்கும் இந்த ஜனங்களுடைய ஞானம் அப்படியே அடிமைத்தனத்தில் அப்படியே மாண்டு போனது. ஜனங்கள் ஞானம் உள்ள ஜனங்கள் தான், ஆனாலும் எகிப்தின் அடிமைத்தனம் அவர்களை மட்டுப்படுத்தியது. எகிப்து தேசத்தில் கொடுமையான வேலைகளை செய்தார்கள். எகிப்து தேசத்தின் மிக கொடுமையான வேலைகளை செய்து எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஆனால் எப்பொழுது ஆண்டவருடைய பிரசனத்தை தரிசித்தார்களோ அந்த நிமிடத்திலிருந்து இந்த ஜனங்களுடைய ஞானம் வெளிப்பட துவங்கியதாம். ஞானமுள்ள ஜனங்களாய் மாற்றப்பட்டார்கள். ஒருவேளை இன்றைக்கு நாம் செபிக்கலாம், ஆண்டவரே என்னுடைய தொழிலில் ஞானம் வெளிப்படட்டும், என்னுடைய வருமானத்தில் ஞானம் வெளிப்படட்டும், என்னுடைய ஊழியத்தில் ஞானம் வெளிப்படட்டும். அந்த ஆண்டவருடைய ஞானத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே மகத்துவமான காரியங்களை நம்மால் செய்ய முடியும். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே எங்களை கொண்டு மகத்துவமான வேலைகளை செய்ய நீர் ஆயத்தமாக இருக்கிறீர். ஆண்டவரே நாங்களும் எங்களை உங்களுக்காக அர்ப்பணிக்கிறோம். எங்களை கொண்டு மகத்துவமான வேலைகளை செய்வீராக. எங்களுடைய இருதயத்தில் ஞானம் வெளிப்படட்டும் தகப்பனே. எங்கள் செயலில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். எந்தெந்த காரியங்கள் கடினமாக இருக்கிறதோ அவைகளில் உம்முடைய ஞானம் வெளிப்படட்டும். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதியும். பயங்கள் விலகட்டும், அவிசுவாசங்கள் விலகட்டும். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.